இந்த மாதிரி ஒரு பெரிய கல்யாணம் இருக்கு, பெரிய ஒரு விசேஷம் இருக்கு, அதுல வந்து பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரே முடிவு என்னன்னா, அன்னைக்கு முதல் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆரம்பிச்சது என்னன்னா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுங்க. இன்னைக்கு 108 ப்ரோக்ராம் அதே மாதிரி கொண்டு போய்க்கிறேன். 1000 ப்ரோக்ராம் போனாலும் அந்த மாதிரி மட்டுமே தான் போவோங்க. முழுக்க முழுக்க கோயில்கள் பண்றதும் பாத்தீங்கன்னா, ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி போறோம். அதுக்கு என்ன செலவாகுதோ, மத்தாளக்காரங்களுக்கு அவங்களை கூட்டிட்டு வர ஒரு வண்டிக்கு இதுக்கு என்ன செலவாகுதோ அது மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேங்க. பசங்க ஒரு 60 பேர் ஆரம்பிச்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல போயிட்டு இருக்கு. எப்படி ஆரம்பிச்சோமோ சொல்லி கொடுக்குற இடத்துலயே அதே மாதிரி சொல்லி கொடுத்து, நாங்க எப்படி போறோமோ அதே மாதிரி போகணும்னு சொல்லிதான் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம கொங்கு மண்டலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு கும்பாபிஷேகம், ஒரு கோயில் விசேஷம்னா கண்டிப்பா ஒரு கலை நிகழ்ச்சி இருக்குது. கும்பி ஆகட்டும், பெருஞ்சலங்க, ஒயிலாட்டம், கம்பத்தாட்டம், சிலம்பாட்டம் இருக்குது. நிறைய ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ இல்ல ஒரு ரிகார்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மட்டுமே நடந்துட்டு இருந்த காலங்கள் போய் கலை நிகழ்ச்சிகள் அத்தனை தூரம் பரவி இருக்குதுங்க. ஒரு கிராமத்துக்குள்ளேயும் கும்மியாட்டம் சரி, ஒரு கலையும் சரி, அவ்வளவு தூரம் பழகி இன்னைக்கு யாரையுமே வர்றக்கு இல்லாம உண்மையாலுமே கலைகளிலும் சிறந்தது வந்து கொங்கு நாடுங்க. நம்ம கொங்கு மண்டலத்துக்குள்ள அத்தனை கலைகளும் இருக்குது. இதோட நிறுத்தாம இந்தியா, வெளிநாடுகள் எல்லா இடத்துக்கும் நம்ம கலைகள் போய் சேரும்னு சொல்லி ஆடுற கலைஞர்களை ஆடிட்டே இருப்பாங்க. நீங்க உற்சாகப்படுத்துறீங்க, நல்லா உற்சாகப்படுத்துறீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துகளுக்கு போவோம். இவ்வளவு நேரம் அவங்க அந்த சிலம்பாட்டம் அவங்க ஆடினவங்க சரி, அவ்வளவு ஒரு அருமையா உட்காந்து மக்கள் எல்லாம் இவ்வளவு பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு முதல்ல இங்க தீரன் கலைக்குழு சார்பா நாங்க மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைகளை இனி இந்த ஏப்ரல் முடிஞ்சு இந்த மேலெல்லாம் லீவ் வருங்க. அந்த டைம்ல ஏதாவது பக்கத்துல இந்த கும்மி அந்த மாதிரி ஏதாவது எந்த கிளாஸ் நடந்தாலும் சேர்த்துட்டு கலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணுங்க. இது இதோட நிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தை சொல்றோம்.
இன்னைக்கு நான் ஆடுறேன், இருக்கிறவங்க ஆடுறாங்க, அவங்கவுங்க ஒரு சூழ்நிலை மாறும்போது ஆட முடியாம கூட போகலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய உருவாக்கி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் கொண்டு போகணுமே. முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன ஜெருசுகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தி விடுங்க. பழகுறாங்க, நல்லா ஆடுறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, இப்படி ஒரு கலை இருக்குதுங்கிறதுனால நல்லா தெரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு இது ஓப்பனா சொல்ல போனா ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் கூட போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட செலவாகிற செலவு கூட இதுக்கு ஆகாது. அதனால தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு கலை நிகழ்ச்சியோ ஒரு கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சா கூட்டிட்டு போய் காமிங்க. கலை நிகழ்ச்சி நடந்தா கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்தையுமே கத்துக்கிறது. நன்றி. தீரன் கலைகளுடைய நோக்கம் ஒன்றுதான். காலம் முழுவதும் கலைகளை வளர்ப்போம், காலம் முழுவதும் கலைகளை வளர்ப்போம், காலம் தாண்டியும் கலைகள் வளரட்டும்.